இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிறார். சங்கீதம் 32:9 வசனம். பாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கழுத குதிரை இந்த இரண்டு மிருகங்களும் அடங்காத பிடிவாதம் உள்ள ஒரு பிராணி தான். இந்த குதிரையினுடைய தலையோடு கடிவாளத்தை வச்சிருப்பாங்க சவாரி செய்யறவங்க. அது எதுக்குன்னா வலதுபுறம் இடதுபுறம் அதை சரியா கட்டுப்படுத்தி கொண்டு போவதற்காக தான் அந்த கடிவாளம் போடப்பட்டிருக்கும். இதே போலதான் சில காரியங்கள்ல நம்ம பிடிவாதமா இருந்து பொறுமை இழந்து அவசரப்படுறோம். அதனால அந்த காரியம் சரியாக செயல்பட முடியாம ஆவதற்கு நம்மளே காரணமா இருக்கிறோம். பிடிவாதமா இருக்காம ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு தேவ சமூகத்துல செபித்து நம்ம செயல்பட ஆரம்பிப்போமானா நிச்சயமா அந்த காரியத்தை செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், பொறுமையை கொடுப்பார். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் அருமையாக செய்து முடிப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.